கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர்தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆவியானவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் என்ன செய்கிறாராம்? நம் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம் பலவீனப்படுவோம்ல, அப்போ ஒரு உதவி செய்வார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாது. அப்பொழுது சில நேரங்களில் நம்மளை அறியாமல் கண்ணீரின் ஜெபம் வரும், பெருமூச்சின் ஜெபம் வரும். கரெக்டாக நம்ம யோசித்து ஜெபிக்க வேண்டிய சில காரியங்களை சொல்லி ஜெபிப்போம். அப்போது நம்ம நினைப்போம், இந்த ஜெபம் நம்ம எப்படி பண்ணோம், இவ்வளோ நேரம் ஆயிருக்கிறதே என்று சொல்லி யோசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறார், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் எந்த ஜெபத்தை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. எப்படி ஜெபத்தை செய்யணும் தெரியாததுனால, ஆவியானவரை நாம் விரும்புகிறதுனால, இயேசு கிறிஸ்து ஆவியானவரை நமக்காக அனுப்பினதுனால நமக்கு சில நேரங்களிலே ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்போ பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய வல்லமையினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அவரே நம்மளிடத்தில் உள்ளே வந்து எப்படி ஜெபிக்கணும் என்பதை நம்முடைய நாவில போட்டு அந்த ஜெபத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் கொண்டு சென்று அதிலிருந்து அற்புதங்களை பெற்று தருகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்காமல் அற்புதம் நடக்காது. ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோடு துணை நின்று ஜெபிக்க நாம் பழகணும். சில ஜெபம் அவரே நம்மை நடத்தி கொண்டு செல்வார். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை நடத்தி கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அதனால நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.